ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஆச்சி சமையல். இன்றைக்கி செட்டிநாடில் பண்ணுற சும்மா குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது சாதம், இட்லி, தோசை ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, உளுந்து 1 ஸ்பூன், வெந்தயம், சோம்பு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது பொரிஞ்சிரட்டும். சின்ன வெங்காயம் 15 நம்பர் எடுத்து ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை தேவையான அளவு. இதெல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க. அந்த சோம்பெல்லாம் போட்டோன்னா நல்லா அரோமா இருக்கும். தக்காளி 1 தக்காளி ரொம்ப பொடியாக நறுக்குனது, அதையும் போட்டு நல்லா வதக்கலாம். உப்பு தேவையான அளவு, நான் கல் உப்பு போடுறேன். பாருங்கள், நல்லா வதக்கணும் இது. குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அது 2 ஸ்பூன் போடணும். பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போது பச்சை வாடை ஸ்மெல் போயிடுச்சு. புளி நெல்லிக்காய் சைஸ் எடுத்துக்கோங்க. எடுத்து கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இதில் ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதையும் சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூனு, அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி நான் 3 டம்ளர் ஊற்ற போகிறேன். 1 டம்ளர் ஊற்றிருக்கேன். 2 டம்ளர், 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு இன்னும் தண்ணி ஒரு 1/2 டம்ளர் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சுன்னா ஊற்றிக்கலாம். அது உங்களோட விருப்பம். பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் தான் விட்டுருந்தேன். நல்லா கொதிச்சிருச்சு. பூண்டு தோலோட ஒரு 3 பூண்டு எடுத்து நச்சு வச்சுருக்கேன். ஸோ அதையும் இதில் போட்டாச்சு. நல்ல வாசனையாக இருக்கும் குழம்பு. பாருங்கள், குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி பொடியாக நறுக்குனது, ஸோ அதையும் நான் இதில் போட்டுக்கிறேன் நல்லா ஃப்ளேவருக்கு. ஸோ இது செய்கிறதுக்கு ரொம்ப தேவையான காய்கறி எதுவுமே இல்லைன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம். வெறும் வெங்காயம், தக்காளி, பூண்டு இருந்தால் போதும், ஈஸியாக செஞ்சிடலாம். சாதத்தோடு தான் வச்சு நான் சர்வ் பண்ணியிருந்தேன் அன்றைக்கி. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள், ஒரு 20 செகண்ட் கொதிச்சா போதும். நீங்கள் கொதி வந்துருச்சு, ஆஃப் பண்ணிடலாம். இப்போது வீடே கமகமன் ஸ்மெல் அடிக்குது. அழகான செட்டிநாடு ஸ்டைல் சும்மா குழம்பு தயாராகிடுச்சு. இதில் நீங்கள் தோசை, இட்லியோட சூப்பராக இருக்கும். சாதத்தோட மிக அருமையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும். கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ரொம்ப தண்ணியாக இருக்குது பாருங்கள். அதனால தான் இது சும்மா குழம்புன்னு பேர். Thank you. Thanks for watching Achi Samayal. Bye bye.